மாவட்டம் வல்லநாடு அருகே காருக்குள் கருகிய நிலையில் சடலம் ஒன்று மீட்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராமசுந்தரம். வணக்கம் ராமசுந்தரம். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் என்னென்ன தகவல்கள் வெளியாகி இருக்கிறது? முழு விவரங்கள். திருநெல்வேலி தூத்துக்குடி நெடுஞ்சாலையில மாவட்ட காவல்துறையுடைய துப்பாக்கி சுடுதளம் ஒன்று அமைந்திருக்கிறது. இதன் அருகே தூத்துக்குடி மாவட்டம் இதன் அருகே தனியார் தோட்டங்களும் அதிக அளவில் இருக்கிறது. அந்த தனியார் தோட்டத்திற்கு செல்லக்கூடிய அந்த சாலையில ஒரு கார் ஒன்று எரிந்த நிலையில இருப்பதாக அப்பகுதி மக்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தார்கள். சம்பவ இடத்துல முரப்பநாடு போலீசார் விசாரணை செய்த போது பின்பக்க சீட்ல ஒரு சடலம் எரிந்த நிலையில மீட்கப்பட்டிருக்கிறது. இந்த சடலம் யார் என்பது குறித்தான் எந்த தகவலும் இதுவரை கிடைக்கப்படவில்லை. அந்த உடல் எந்த இனத்தை சேர்ந்த ஆணா பெண்ணா என்பது குறித்தும் எந்த தகவல். கங்க்ராட்ஸ். யார் அந்த பையன்? கல்யாணம் இல்ல, நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். எப்படி? பாஸ் வாலா. பாஸ் வாலா, பி தி பாஸ். இல்லாத நிலையில இருக்கிறது. தற்போது அந்த உடலை மீட்டு நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்காக உடற்கூறு ஆய்விற்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து சம்பவ இடத்துல தடய அறிவியல் துறையினர், கைரேகை நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு அந்த கார் எங்கிருந்து வந்தது என்பது குறித்தான விசாரணையும் போலீசார் தீவிரமாக தேடிக் கொண்டிருக்கிறார்கள். சிசிடிவி கேமரா காட்சிகள், அதாவது அந்த பகுதி முழுவதும் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளையும் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த பகுதியில ஆடு மேய்ப்பவர்கள் மற்றும் அந்த பகுதியில் இருப்பவர்களுடையும் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. அதிகாலை நேரத்தில் இந்த கார் ஒன்று எரிந்து கொண்டிருந்ததாக அப்பகுதி மக்களின் முதற்கட்ட தகவலின் அடிப்படையில் தீவிர விசாரணை போலீசார் மேற்கொண்டிருக்கிறார்கள். எரிந்த நிலையில சடலம் யார் என்பது குறித்தான அந்த ஆய்வு மேற்கொள்வதற்கும் மருத்துவர்கள் மூலம் அந்த பணியை காவல்துறையினர் மேற்கொண்டிருக்கிறார்கள். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தரம்.